Hi viewers, welcome to my YouTube channel. I am Sajeev, professional trader and mentor. நம்ம சேனல்ல ரெகுலரா பைனரி ஆப்ஷன் ட்ரேடிங் சம்பந்தமான கிளியர் கட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். பைனரி ஆப்ஷன் ட்ரேடிங்ல நீங்க நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு இந்த சேனல் 100% உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட ட்ரேடிங் ஸ்டைல் இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி இருக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். பிரைஸ் ஆக்ஷன், கேண்டில்ஸ்டிக் சைக்காலஜி, மார்க்கெட் மூவ்மெண்ட், பவர் ஆஃப் buyers and sellers and market structure, இதை பேஸ் பண்ணி தான் என்னோட ட்ரேடிங் இருக்கும். இதுதான் ப்ரொஃபஷனல் ட்ரேடிங் மெத்தட். இந்த வீடியோவில் குவார்டெக்ஸில் ட்ரேட் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே ரியல் மார்க்கெட் பேர் சில பேர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ரியல் மார்க்கெட் கொஞ்சம் பேடாக தான் இருக்குது. பார்க்கலாம், ஒருவேளை எனக்கு ரியல் மார்க்கெட்டில் பண்ண முடியலன்னா நான் ஓடிசிக்கு போவேன். ஸோ இப்போ தான் மார்க்கெட் இந்த இடத்துல கொஞ்சம் மொமெண்டமாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப பேடாக இருந்துச்சு. விக்கெல்லாம் பாருங்கள் எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்னு. இங்கேயும் ஷார்ட்டு லாங் விக் அதிகமாக இருக்குது. பே அவுட் 90 கொடுக்குறோம். ஷார்ட்டெல்லாம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ஓகே, பார்ப்போம். நான் இங்கே ஒரு 2 ட்ரேட் பண்ண போகிறேன். அமௌண்ட் நான் ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணி 2 ட்ரேட் எடுக்க போகிறேன். எங்கே கரெக்டாக ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ரியல் மார்க்கெட்டில் கிடச்சா ஓகே, அப்படி இல்லைனா ஓடிசி போவேன். ஸோ இப்போ தான் லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு மொமெண்டம் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ நான் இங்கே கால் போயிருக்கேன். ஸோ கால் போகிறது காரணம் பையர்ஸ் ப்ரைஸ் இது வரைக்கும் போயிருக்கு. இங்கே இருந்தால் செல்லர்ஸ் என்ட்ரி கொடுத்துருக்கான். பட் செல்லர்ஸ் என்ட்ரி கொடுத்தாலும் இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ஸ்ட்ராங் பையரோட சப்போர்ட் இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல எகைன் பையர் சப்போர்ட் எடுத்து மேலே வருவான். ஏன்னா செல்லர் சடன் ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்தது நான் இந்த லெவல்ஸில் இருந்து செல்லர்ஸ் என்ட்ரி கொடுத்துருந்தேன். ஸோ நான் இங்கே முன்னாடி ஒரு லெவல் ட்ரா பண்ணியிருந்தேன் ஒரு நிமிஷம். ஸோ எனக்கு நல்ல என்ட்ரி, இது கன்ஃபார்ம் ட்ரேடு. ஓகே, ஸோ இந்த லெவல் பக்கத்தில் வந்தோடனே செல்லர்ஸ் ஒரு ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்தான். பட் கொடுத்தாலுமே கீழே என்ன இருக்குது, பையர்ஸோட ஸ்ட்ராங் லெவல்ஸ் இருக்கிறதுனால அங்கேருந்து பையர்ஸ் என்ட்ரி ஆகும். அப்படிங்கிறனால தான் நான் கீழே இருந்து கால் கொடுத்துருந்தேன். ஸோ இது எனக்கு ஐடிஎம், இது கன்ஃபார்ம் ட்ரேடு. ஏன்னா ப்ரைஸ் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு மூமெண்டத்தை லெஃப்ட் சைடு மூமெண்டத்தை ஃபாலோ பண்ணி ரைட் சைடு மூமெண்டம் இங்கே ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி போகும்போது மேலே இருக்கக்கூடிய ஒரு லெவலில் இருந்து சடன் செல்லர்ஸோட என்ட்ரி கொடுக்குறான், ரிஜெக்ஷன்ஸ் கொடுக்குறான்னா, சடன் ரிஜெக்ஷன்ஸ் கொடுக்குறான் அப்படின்னா இந்த எப்படி செல்லர் சடன் ரிஜெக்ஷன்ஸ் கொடுக்குறானோ அதுக்கு ஆப்போசிட்டாக அது பக்கத்தில் கீழே என்ட்ரியில் ப்ராப்பர் லெவல் இருந்துச்சுன்னா பையர் என்ட்ரி கொடுப்பான். ஸோ இது ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ மேலேருந்து சடன் செல்லர்ஸ் என்ட்ரி கொடுக்குறான். பட் கீழே ப்ராப்பர் லெவல் இருந்துச்சு அப்படின்னா, இந்த இடத்துல இங்கே ப்ராப்பர் லெவல் இருக்குது அப்படின்னா இங்கேருந்து பையர் என்ட்ரி கொடுப்பான். ஸோ அதனால தான் நான் இங்கே சடன் ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்த உடனே நான் இந்த இடத்துல என்ன பண்ணேன், இந்த லெவலை பார்த்தோன்னே இங்கே பையர்ஸ் என்ட்ரி கொடுப்பான் இந்த கேண்டில்னு சொல்லி இங்கே ட்ரேட் கொடுத்துருக்கு. இங்கே பாருங்கள், இப்போது இந்த லெவலை பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் செல்லர் என்ட்ரி கொடுக்குறான். ஸோ ஆனால் இதுக்கு முன்னாடி பையர் இங்கேருந்து போகும்போது இது பக்கத்தில் போன உடனே பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன்ஸ் கொடுக்குறான். ஸோ இப்போ இந்த லெவலில் ஆஃப்டர் பிரேக் அவுட் செல்லர்ஸோட என்ட்ரியை பார்க்குறேன். நான் மறுபடியும் ட்ரேட் கொடுக்குறேன் 3, 4, 7. ஸோ நான் பை போகிறேன். லேட் என்ட்ரி. ஸோ நான் ஏன் இது பை போகிறேன் அப்படின்னா, நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு இங்கே அதிக சான்சஸ் இருக்குது. பட் இந்த செல்லர்ஸ் என்ட்ரி கொடுத்தது காரணம் இந்த இருக்கக்கூடிய லெவல்ஸ் ஆஃப்டர் பிரேக் அவுட் செல்லர் என்ட்ரி கொடுத்துருக்கான். இவ்வளோ ஸ்ட்ராங் செல்லர்ஸ் ஃபுல் பவராக கொடுத்துருக்கான். ஒருவேளை ப்ரைஸ் கீழே போகிறதா இருந்தால் கூட எனக்கு இங்கே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில், ஒரு பையர் கேண்டில் வரணும். பட் எனக்கு இது ஒரு டேஞ்சரான என்ட்ரி, லேட்டாக என்ட்ரி ஆயிடுச்சு. ஸோ பையர் கேண்டில் தான் வரும். பட் வீக்கான கேண்டில் வந்துச்சுன்னா எனக்கு லாஸ்.
பட் இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்தாலுமே வந்து செல்லர் கீழே கொண்டு போகிறதா இருந்தால் கூட இங்கே ஒரு பையர்ஸ் கேண்டில் கொடுத்துட்டு தான் போக முடியும். ஸோ நான் ஏன் இந்த மாதிரி எப்படி ப்ரெடிக்ட் பண்ணேன் அப்படின்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா சார்ட்டை வந்து ரீட் பண்ணும்போது நம்ம நம்பர் ஆஃப் சார்ட்ஸ் வந்து ரீட் பண்ணி நம்பர் ஆஃப் அந்த எப்படி மார்க்கெட்டு பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளால் ஈஸியாக வந்து அதை வந்து ட்ரேட் பண்ண முடியும். இதுக்கு தான் சொல்கிறேன், எப்போவுமே இண்டிகேட்டர் போகாதீங்க, இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ நார்மலாகவே வந்து சார்ட் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேடு நான் இந்த கேண்டில் எடுத்திருந்தேன். அதுக்கு ரீசன் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி சார்ட்டு பேடாக தான் இருந்துச்சு. பட் கரண்டாக சார்ட்டு வந்து கொஞ்சம் கிளியராக வருது. லெஃப்ட் சைடு அந்த மொமெண்டத்தை ஃபாலோ பண்ணி ரைட் சைடில் மொமெண்டம் க்ரியேட் பண்ணி ப்ரைஸ் மேலே கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறான். இந்த லெவலில் இருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செல்லர்ஸ் என்ட்ரி, அதுக்கப்புறம் ஈஸியாக பையர் நல்லாவே வந்து பிரேக் அவுட் பண்ணி இங்கே மேலே வரான். அதுக்கப்புறம் பையர்ஸ் வரும்போது நான் இங்கே ஜூம் அவுட் பண்ணுறேன். ஜூம் அவுட் பண்ணி அந்த ப்ரைஸ் எந்த இடத்துல இந்த ப்ரைஸ் லைன் வந்து பக்கத்தில் இருக்கிற இடத்துல லெவல்ஸ் இருக்கான்னு பார்த்தேன். எஸ், ப்ரைஸ் இந்த இடத்துல மூவ் ஆகும்போது இப்போ பக்கத்தில் பார்த்தா ஸ்ட்ராங் லெவல்ஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ரெசிஸ்டன்ஸ், இங்கேருந்து ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது. இங்கேருந்து பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பையரோட ரிஜெக்ஷன், இங்கேயுமே பையர் ரிஜெக்ஷன்ஸ், பையர் என்ட்ரி, ஸ்ட்ராங் பையர் என்ட்ரி. ஸோ இந்த இடத்துக்கு வந்த உடனே சடனாக வந்து ஒரு செல்லர்ஸ் வந்து ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்தான். ஸோ சடன் செல்லர் ரிஜெக்ஷன்ஸ் கொடுக்கும்போது ஆல்ரெடி பையர் மொமெண்டமாக வந்து வரும்போது கீழே இந்த இடத்துல எனக்கு லெவல் இல்லை அப்படின்னா நான் இந்த இடத்துல கண்டிப்பாக ட்ரேட் அவாய்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா எனக்கு கீழே இந்த லெவல் பக்காவான லெவல். இந்த இடத்துல லெவலில் பாருங்கள் பையர்ஸோட மொமெண்டம் அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லோன்லி கேண்டில் இருக்குது அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸோ லெவல் இருக்குது. ஸோ இந்த லெவலை பார்த்துட்டு இந்த லெவல் கிட்ட வந்த உடனே இங்கே செல்லர் ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்தாலும் இங்கேருந்து பையர் என்ட்ரி கொடுப்பாங்கிறதுனால இங்கே நான் கால் ஆப்ஷன் கொடுத்தேன். இந்த கால் ஆப்ஷன் கொடுக்கறது காரணம் ஃபஸ்ட்டு மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன். பையர்ஸ் இந்த இடத்துல ஒரு மொமெண்டம் ஃபார்ம் பண்ணுறான். ஸோ மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், வெயிட் பண்ணேன், ரிஜெக்ஷன்ஸ் கொடுக்குறான், ப்ராப்பர் சப்போர்ட் எடுக்கிறேன், அதுக்கப்புறம் இங்கே கால் கொடுக்குறேன். சரி, செகண்ட் ட்ரேட் நான் சொன்ன இந்த இடத்துல ப்ரைஸ் இங்கே வந்ததுக்கப்புறம் செல்லர்ஸோட என்ட்ரியை பார்க்கலாம். ஸோ ப்ரைஸ் ஒன்ஸ் மேலே போனதுக்கப்புறம் செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்து ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷரில் வந்தான். செல்லிங் ப்ரெஷரில் இவ்வளோ தூரம் செல்லிங் ப்ரெஷரில் வரும்போது செல்லர் ப்ரைஸை கீழே கொண்டு போகிறதா இருந்தால் அப்படியே கண்டினியூ பண்ணுறதை விட இங்கே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு அவன் கீழே போகலாம். ஏன்னா ஆல்ரெடி ப்ரைஸை ரிவர்ஸ் பண்ணிட்டான். அண்ட் ரிவர்ஸ் பண்ணி செல்லர்ஸ் இவ்வளோ ஸ்ட்ராங்காக வரும்போது இங்கே இருக்கக்கூடிய அந்த பையர் இருக்குல்ல, ஸோ பையர் ஆல்ரெடி ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கான், மொமெண்டம் க்ரியேட் பண்ணி ஃபைட் பண்ணி ப்ரைஸை மேலே கொண்டு போகணும்னு சொல்லி ப்ரைஸை வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்குமே கொண்டு போகிறான். ஸோ இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் இந்த அளவுக்கு சடன் செல்லர் வரும்போது என்ன அர்த்தம், அப்போது அந்த லெவலில் இருந்து சடனாக வந்து ஃபுல் பவரை கொடுத்து செல்லர் வர்றான். இன்கேஸ் ப்ரைஸை அவன் டவுனு தான் கொண்டு போகணும் அப்படின்னாலும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பையர்ஸ் வந்து இங்கே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டை கொடுப்பான்னு சொன்னேன். பட் என்னோடய என்ட்ரி நான் இந்த இடத்துல கொடுத்தேன், பட் அது டேஞ்சரான என்ட்ரி தான். இப்போ இந்த இடத்துல எனக்கு ஐடிஎம், பட் சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் கேண்டில், இந்த மாதிரி ஸ்மால் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆகும். ஸ்மால் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செல்லர்ஸ் வந்து என்ட்ரி கொடுப்பான். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் என்னோடய என்ட்ரி வந்து லாஸ் ஆகிருந்திருக்கும். அதனால தான் ட்ரேடிங் வந்து ரிஸ்க் ஜாஸ்தி, அஃபோர்ட் பண்ண முடியாத அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா 100% ட்ரேடிங்கில் எதுவுமே கிடையாது. இப்போ நான் பண்ண இந்த செகண்ட் ட்ரேட் வந்து என்னோடய ப்ரிடிக்ஷன் கரெக்ட். நான் இதில் பையர் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஏன்னா ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணும். பட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய செல்லர்ஸ் இவ்வளோ சடனாக வர்றதுனால ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இங்கே கொடுக்கும். செல்லர் கண்டினியூ பண்ணாலும் இங்கே பையர் என்ட்ரி கொடுப்பான், ஏன்னா ப்ரீவியஸோட மார்க்கெட்டோட கண்டிஷன் படி அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். பட் என்னோடய ரேட் என்ட்ரி, பட் இதனோட லக், அதனால் எனக்கு இது லேட் என்ட்ரியாக இருந்தாலும் இந்த இடத்துல செல்லர்ஸ் பையர்ஸ் வந்து ஹெல்த்தியான ஒரு கேண்டில் இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஆகும்னா இது ஒரு ஸ்மால் கேண்டிலாக இங்கே வர்றதுக்கு தான் மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணும். ஸ்மால் கேண்டிலாக வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மறுபடியும் கீழே போகும். ஒன்ஸ் இந்த லெவலில் வந்ததுக்கப்புறம் பையர்ஸ், அதுக்கப்புறம் பாருங்கள் செல்லர்ஸ் வந்து என்ட்ரி கொடுத்துட்ருக்கான். ஸோ பேட் மார்க்கெட்டாக இருந்தாலும் சில டைம்ஸ் வந்து நம்ம கரெக்டான அந்த சார்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராப்பர் சப்போர்ட்டை வச்சு, ஸோ எஸ்என்ஆர் மட்டும், அதாவது நான் எஸ்என்ஆர் மட்டும் நான் இங்கே வந்து எஸ்என்ஆர் ட்ரா பண்ணுறேன், இந்த சப்போர்ட்டுக்கு வந்து ப்ரைஸ் கரெக்டாக க்ளோஸ் ஆச்சுன்னா நான் ரிவர்ஸ் எடுக்கலாமா அப்படின்னா அது வந்து உங்களுக்கு 50-50 சான்ஸ் தான். எல்லா டைமும் ரிவர்ஸ் ஆகும்னு சொல்ல முடியாது, ரிவர்ஸ் ஆகாது பிரேக் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ எஸ்என்ஆரை வச்சு மட்டும் எடுக்கக்கூடாது. அண்ட் அதே மாதிரி வந்து நம்பர் ஆஃப் பையர் கேண்டில் அதிகமாக இருக்குது, அப்போ ஒரு செல்லருக்கு அப்புறம் பையர் வருவோம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து எடுக்கக்கூடாது. ஸோ அதுவும் வந்து சேஃப் கிடையாது. எஸ்என்ஆர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் வேணும். அதே டைம் வந்து மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ், பக்கத்தில் இருக்கக்கூடிய லெவல்ஸ் என்ன, அந்த லெவலுக்கு போகும்போது மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆகுது, அங்கே செல்லர்ஸ் என்ட்ரி எப்படி கொடுக்குறான், பையர்ஸ் என்ட்ரி எப்படி கொடுக்குறான் அப்படிலாம் பார்க்கணும். நீங்கள் இண்டிகேட்டர் வச்சு மட்டும் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு என்னோடய வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும்.
அவங்க சொல்கிறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு தோணும். ஏன்னா நிறைய வீடியோஸ் நீங்கள் சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜி வச்சு பை இந்த மாதிரி 2 கேண்டில் வந்துச்சுன்னா 3ஆவது கேண்டில் கொடுங்க அப்படின்னாலும் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும். பட் நான் சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், உங்களுக்கு புரியாது. அண்ட் செகண்ட் வந்து நான் வந்து கண்டென்ட்டாக வந்தெல்லாம் வந்து நான் வீடியோ போடுறது கிடையாது. ஒவ்வொரு டாபிக் எடுத்து அந்த டாபிக் படியெல்லாம் நான் வந்து வீடியோ போடுறது கிடையாது. நான் பர்சனலாக லைவ் ட்ரேட் பண்ணும்போது அதை நான் எடுத்து எதுக்காக பண்ணுறேன், எப்படி பண்ணுறேன்னு சொல்லி தான் நான் வீடியோ போடுறேன். ஓகே, ஸோ ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணி நான் வீடியோ போடுறது கிடையாது. நான் ட்ரேட் பண்ணி தான் வீடியோ போடுறேன். ஸோ என்ன ரீசனால ட்ரேட் பண்ணுறேன், எந்த இடத்துல பண்ணுறேன், நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன், இப்போ நான் இந்த இடத்துல இன்றைக்கி ட்ரேட் பண்ணதில் நான் பண்ண மிஸ்டேக் அப்படிங்கிறது என்னோடய லேட் என்ட்ரி. ஸோ அந்த லேட் என்ட்ரிங்கிறது எனக்கு இன்றைக்கி ஓகே எனக்கு ப்ராஃபிட்டை கொடுத்துச்சு, எனக்கு கேண்டில் பெருசாக வந்துச்சு. ஸோ நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த இடத்துல ஸ்மால் கேண்டில் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இன்றைக்கி நான் பண்ண மிஸ்டேக் இது. ஸோ என்ட்ரி ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ட்ரி கிடச்சதுக்கப்புறம் தான் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு கேண்டில் நான் கரெக்டாக என்ட்ரிக்காக வெயிட் பண்ணி கொடுத்தேன். என்ட்ரி கீழே வந்துச்சுன்னா கொடுக்கலான்னு சொல்லி என்ட்ரிக்காக கொடுத்தேன். பட் நெக்ஸ்ட்டு கேண்டில் பையர் வரும் சொல்லி கொடுத்தேன். பட் சடனாக வந்து அது என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் கண்டென்ட் ப்ராப்பராக வச்சு நான் பண்ணுறதில்ல. தனித்தனி இந்த கண்டென்ட் டாப்பிக்கில் தான் வீடியோ போடணும்னு நான் பண்ணுறதில்ல. நான் லைவ் ட்ரேட் பண்ணுறேன், அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து உடனே உங்களுக்கு வராது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எதுவுமே வந்து ஈஸியாக புரிஞ்சிடாது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். உங்கள் சார்ட்டை ஓப்பன் பண்ணி என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நிறைய டைம் வந்து சார்ட்டில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது முக்கியம் கிடையாது. அதை நீங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, நம்பர் ஆஃப் ட்ரேட் எடுக்கிறது முக்கியம் கிடையாது. ஒரு ட்ரேடு எடுக்கலாமா, கால் கொடுக்கலாமா அப்படின்னா நீங்கள் என்ன அனலைஸ் பண்ணி எடுக்கிறீங்க. சப்போஸ் ஆப்போசிட்டாக போச்சு அப்படின்னா என்ன ரீசன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் உட்காந்து வந்து நோட் பண்ணணும். சரிங்களா? அப்போ தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எடுக்க முடியும். ஓகே, இல்லை எனக்கு டாபிக் படி வேணும், ரிஜெக்ஷன் ட்ரேட் பண்ணணும், அப்படி சிங்கிள் ஒரு ட்ரேடுக்கு எனக்கு அவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த மெம்பர்ஷிப்பில் வந்து டீப்பாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி ரிஜெக்ஷன் ட்ரேட்னா என்ன, அப்புறம் வந்து சேனலில் வந்து எப்படி ட்ரேட் எடுக்கிறது, நிறைய டைப்பில் வந்து டாப்பிக்கில் வந்து வீடியோஸ் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதெல்லாம் வந்து நான் தனியாக அப்படி லைவ் ட்ரேட் எடுத்து பண்ணுறது கிடையாது. அது ஆல்ரெடி எடுத்திருக்க ட்ரேடை வந்து நான் டீப்பாக வந்து அந்த இமேஜை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது வந்து மெம்பர்ஷிப் வீடியோவில் இருக்கும். இங்கே வந்து நார்மலாக போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நான் ட்ரேட் பண்ணக்கூடிய வீடியோஸை நான் அப்லோட் பண்ணுறேன். சரி, நீங்கள் தொடர்ந்து பார்த்தா தெரியும். ரெகுலராக நான் ட்ரேட் பண்ணுவேன். அதை நான் அப்படியே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி லைவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்படியே ட்ரேட் எடுக்கிறேன். ஸோ ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.